Hi, I'll welcome back to our wake up session. So, Hindu நியூஸ்பேப்பர்ல இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, ஏலியனேஷன். ஸோ ஏலியனேஷன் இட்ஸ் அ நவுன். ஓகேவா? நவுன். இப்போ ஏலியன் அப்படின்னா நமக்கு தெரியுமா? ஏலியன் அப்படின்னா என்ன? வேற்று கிரகவாசியா? அப்ப ஏலியனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிச்சிருக்கிறது, வித்தியாசமா தனிச்சிருக்கிறது. ஓகேவா? The state of being isolated. தனிச்சிருக்கிறது, the state of being isolated or estranged அப்படின்னு சொல்லலாம். strange அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் estranged. இல்ல அப்படின்னா detachment அப்படின்னு சொல்லலாம். detachment, isolation, detachment, disconnection. disconnection வேற என்ன வார்த்தைலாம் பொருந்தும்? disconnection, செப்பரேஷன், டிவிஷன் எல்லாமே தனிச்சிருக்கிறதுக்கு என்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த ஏலியனேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்ட் பிளிட்ஸ். பிளிட்ஸ் பிளிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நவுன் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எ சடன் அட்டாக். சடன் அட்டாக், சடன் அட்டாக் பண்ணுவோம்ல, அந்த ஒரு இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு சினோனிம்ஸ் என்னெல்லாம் வரும்? அசால்ட் வரும், அட்டாக், raid, raid, drive, இல்லைனா push, effort, effort. இது எல்லாமே இந்த பிளிட்ஸோட சினோனிம். ஓகேவா? ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு ஃபேக். ஃபேக் அப்படிங்கிறதும் நமக்கு நவுன் தான். ஃபேக். ஓகேவா? ஃபேக். ஃபேக் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டயர்ட் ஆகும்ல, அதுதான் இது ஃபேக். ஓகேவா? எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் ஒர்க். எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் ஒர்க் விச் மீன்ஸ் டாயில், லேபர், கிரைண்ட். இது எல்லாமே இதுடைய சினோனிம். ஓகேவா? கிரைண்ட், டாஸ்க், ஸ்ட்ரெயின், டயர்ட். இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஃபேகான, ஃபேக் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான மீனிங் தான். ஸோ அடுத்த வேர்ட் இம்ப்யூனிட்டி. இம்ப்யூனிட்டி. ஸோ இந்த வேர்டை நல்லா பிரிச்சு பாருங்க. இந்த வேர்டை பிரிச்சு பார்க்குறப்ப நமக்கு என்னெல்லாம் தெரியுது பாருங்க. இம்ன்றது ஒரு வார்த்தை, பியூனி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஸோ இந்த பியூனி அதுக்கப்புறமா டி. இப்போ அந்த பியூனி அப்படிங்கிறது என்னது? பனி அப்படின்னு சொல்லலாம். பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனை கொடுக்கறது. அப்ப இம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க முன்னாடி. அப்ப அந்த இம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால இது அப்படியே ஆயிருது, ஆப்போசிட் ஆயிருது. ஸோ இம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ privilege which means exemption from punishment. exception from punishment. ஓகேவா? privilege which means exemption from punishment. தண்டனையில இருந்து என்ன பண்றது? சேஃபா வெளியில போயிடுறது. சேஃப்டி, privilege, exemption எல்லாமே சொல்லலாம். exemption, exemption எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? impunity அப்படின்னா பனிஷ்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துருது which means they have some privilege, safety and exemption. ஸோ அடுத்த வார்த்தை டிமோலிஷன். டிமோலிஷன். ஸோ இந்த டிமோலிஷன் அப்படிங்கிறப்போ டீன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? டீனா என்னது? டெஸ்ட்ரக்ஷனுக்கான ரூட் வேர்ட் தான் டி. அப்போ டி அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால மோலிஷன். அப்ப டிமோலிஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரை என்ன பண்றது? அழிக்கிறது. டெஸ்ட்ராய் or tearing down the structure. tearing down the structure. tearing down the structure. ஓகேவா? சோ இதுக்கு என்னென்ன சினோனிம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா wrecking சொல்லலாம். wrecking, leveling, 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 ruin, collapse, collapse. இது எல்லாமே எதுக்கான சினோனிம் அப்படின்னா டிமோலிஷனுக்கான சினோனிம் தான். ஓகேவா?
சோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஆர்பிட்ரரி. சோ அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னா ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா அட்ஜெக்டிவ்க்கு கீழே வரும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபேரா ஒரு இது கொடுக்காம என்ன பண்றது, பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் விம் வந்து மனசுல வச்சுட்டு அவங்கள வந்து பழி வாங்குற மாதிரி. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த பர்சனல் விம் ரேதர் தேன் ரீசன் ஆர் ஃபேர்னஸ். இதுக்கு என்ன சினோனிம் அப்படின்னா ரேண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். இல்ல அப்படின்னா அன்ஜஸ்டிஃபைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அன்ஃபேர்னு சொல்லலாம். ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோக்ராட்டிக் சொல்லலாம். இல்லைன்னா டெஸ்போட்டிக் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்போட்டிக் அல்லது டிஸ்போட்டிக். ஓகேவா? டிஸ்போட்டிக், டெஸ்போட்டிக், இல்லைன்னா விம்சிக்கல். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்பிட்ரியோட சினோனிம். ஓகேவா? ஆர்பிட்ரி. அடுத்த வேர்ட், 7th இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட், so 7th இம்பார்ட்டன்டான வேர்ட் unscrupulous. அதாவது UN unscrupulous. so இந்த unscrupulous அப்படிங்கிறது என்னன்னா அட்ஜெக்டிவ்க்கு கீழே நமக்கு வரும். which means என்ன அர்த்தம்னா டிஸ்ஹானஸ்டா இருக்கிறது, எந்த ஒரு மாரல் பிரின்சிபிள்ஸையுமே மதிக்காம காமிக்காம இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, unscrupulous அப்படின்னாங்க. UN சொல்லி ப்ரிஃபிக்ஸ்ல கொடுத்தாலே இதுக்கு என்ன அர்த்தம், something that is negative. so unscrupulous அப்படிங்கிறப்போ இட்ஸ் டிஸ்ஹானஸ்ட், ஷோயிங் நோ பிரின்சிபிள், மாரல் எல்லாமே. அப்ப கரப்ட்னு சொல்லலாமா, கரப்ட்னு சொல்லலாம். ஓகேவா? கரப்ட். இம்மாரல் அப்படின்னு சொல்லலாம். இம்மாரல். வேற என்ன வார்த்தைலாம் வரும், சீட்டிங்னு சொல்லலாம். சீட்டிங். ஷேடின்னு சொல்லலாம். ஷேடி. அன்எத்திக்கல். ஓகேவா? அன்எத்திக்கல். இந்த வார்த்தை எல்லாமே அன்ஸ்க்ரூப்புலஸோட சினோனிம். அன்ஸ்க்ரூப்புலஸ். சோ அடுத்த வேர்டு பாருங்க, பேக்டேட். பேக்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம், பேக்டேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்ப். ஓகேவா? பேக்டேட் அப்படிங்கிறது வெர்ப் which means ப்ரீடேட், எர்லியராகவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் வந்து 10/12 வந்து எனக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம 5/12 போய் அந்த செக்கை வந்து ப்ராசஸ் பண்ண கொடுக்குறதா என்னது, பேக் டேட் which means ப்ரீடேட், முன்னக்கூட்டியே. ஸோ ஆன்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ரெட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெட்ரோஸ்பெக்ட். இது எல்லாமே பேக் டேட்டோட சினோனிம் தான். ரீஅசைன். இது எல்லாமே என்னன்னா பேக் டேட். ஓகேவா? ஓவர்ஹாலுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. என்னன்னா ஒரு மிஷினரியில வந்துட்டு என்ன பண்றது, எல்லாத்தையுமே பிரிச்சு போட்டு வேலை பார்க்கறதையும் ஓவர்ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ 8 வார்த்தை பார்த்தாச்சா? ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான வேர்டு பாருங்க. அடுத்த இம்பார்ட்டன்டான வேர்ட் ஸ்பைக். நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். சடன் இன்க்ரீஸ். ஸ்பைக் அப்படின்னா சடன் இன்க்ரீஸ். ஓகேவா? அதிகமாகிறது. ஒரு வேல்யூலையோ அல்லது ஒரு மணிலையோ ஒரு ஆக்டிவிட்டிலையோ என்ன பண்றது அப்படின்னா சடனா இன்க்ரீஸ் ஆகுறது, ரைஸ் ஆகுறது எல்லாமே ஸ்பைக்னு சொல்லுவோம். வேற என்ன வார்த்தைலாம் இருக்கு, சர்ஜ் வந்து இதோடைய மீனிங் தான். எஸ்கலேஷன். ஓகேவா? எஸ்கலேஷன் இல்லைன்னா அப்சர்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஸ்பைக்கோட சினோனிம். பூம். ஓகேவா? இது எல்லாமே சினோனிம் தான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பூம் இல்ல அப்படின்னா பீக், லீப், இது எல்லாமே ஸ்பைக்கோட சினோனிம். ஓகேவா? ஜம்ப், சடன் இன்க்ரீஸ் எல்லாமே. அடுத்து பாருங்க, 10th and last word, reprieve.
ஸோ ரெப்ரீவ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ரிலீஃப். டெம்பரவரியா ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை ஆகிறத வந்து ரெப்ரீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஃப் இல்ல அப்படின்னா சஸ்பென்ஷன். டெம்பரவரியா ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர்றது. ஓகேவா? ஸோ ரிலீஃப் இல்ல அப்படின்னா சஸ்பென்ஷன், டிலே, வேற என்ன சொல்லலாம்? amnesty, abatement, pardon, இது எல்லாமே reprieve-ஓட synonyms. ஓகேவா? So let's have a quick revision. In this video we have learned only 10 words. ஓகேவா? அது எல்லாமே எப்படி அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்த வேர்ட் தான். So have a quick revision. First word பாருங்க, reprieve. ஸோ ரெப்ரீவ் அப்படின்னா பின்னாடி இருந்து பார்க்கலாம். ஸோ ரெப்ரீவ் அப்படின்னா டெம்பரவரியா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ல இருந்து அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்ல இருந்து விடுதலை ஆகுறது, ரிலீவ் ஆகி வர்றதை வந்து ரெப்ரீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஸ்பைக் அப்படிங்கிறப்போ சடனா இன்க்ரீஸ் ஆகுறது. இட் மைட் பி ஃப்ரம் அ வேல்யூ, இல்ல அப்படின்னா ஒரு அமௌண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அதுல இருந்து சடனா ஒரு இன்க்ரீஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரைஸ், சர்ஜ், எஸ்கலேஷன், லீப், அப்சர்ஜ், ஜம்ப், பூம், பீக், இது எல்லாமே ஸ்பைக்கோட சினோனிம். அடுத்து பேக் டேட் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னக்கூட்டியே. ஸோ ப்ரீடேட், ஆன்டிடேட், ரெட்ரோஸ்பெக்ட், ரீஅசைன், ஓவர்ஹால், இது எல்லாமே. ஸோ ஓவர்ஹாலுக்கு இன்னொரு மீனிங்குமே நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க அன்ஸ்கிரூப்புலஸ் அப்படிங்கிறப்போ இம்மாரல், டிஸ்ஹானஸ்ட், நேர்மை இல்லாம, கரப்ட், சீட்டிங், ஷாடி, இது எல்லாமே வரும். ஓகேவா? அன்எத்திக்கல் எல்லாமே அன்ஸ்கிரூப்புலஸோட சினோனிம். அடுத்து பாருங்க ஆர்பிட்ரரி மீன்ஸ் ஒரு ஃபேரான ஒரு இல்லாம, அன்ஜஸ்டிஸா. ஓகேவா? அன்ஜஸ்டிஃபைடு, ரேண்டம், டெஸ்போட்டிக், ஆட்டோக்ராட்டிக், விம்சிக்கல், இதெல்லாமே ஆர்பிட்ரியோட சினோனிம். அடுத்து பாருங்க டிமோலிஷன் விச் மீன்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் ஆர் டியரிங் அப் ஏ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ டெஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், டியரிங் சொல்லலாம், ரெக்கிங், லெவலிங், ரூயின், கொலாப்ஸ், டவுன், இதெல்லாமே டியரிங் டவுன், இதெல்லாமே டிமோலிஷனோட சினோனிம். அடுத்து பாருங்க இம்பியூனிட்டி விச் மீன்ஸ் பனிஷ்மெண்ட்ல இருந்து ஒரு லெவரேஜ் கொடுக்கறது. ஓகேவா? ப்ரிவிலேஜ், சேஃப்டி, இதெல்லாமே எக்ஸம்ஷன், இதெல்லாமே இம்பியூனிட்டியோட சினோனிம். அந்த வேர்ட்லயே அதுக்கான ரூட் வேர்ட்ஸ் இருக்கு. ஃபேக் அப்படின்னா ஒரு டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா டயர்ட் ஆகுறது விச் மீன்ஸ் டாயில், கிரைண்ட், லேபர், ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயின். அடுத்து பிளிட்ஸ்னா சடனா அட்டாக் பண்றது விச் மீன்ஸ் அசால்ட், அட்டாக், ரெய்ட், எஃபோர்ட், புஷ், டிரைவ், இதெல்லாமே பிளிட்ஸோட சினோனிம். அடுத்து பாருங்க ஏலியனேஷன் அப்படின்னா தனிச்சிருக்கிறது விச் மீன்ஸ் ஐசோலேஷன், எஸ்ட்ரேஞ்ச், டிட்டாச்மெண்ட், டிஸ்கனெக்ஷன், செப்பரேஷன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இந்த 10 வேர்ட்ஸையுமே சேர்த்துட்டு என்ன பண்ணுங்க, again and again ரிவைஸ் பண்ணுங்க. Hope this session is useful and thank you for watching.